அன்பான கிறிஸ்துவ சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த அந்த காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த அந்த சம்பவம் நம்ம ஆதியாகமும் 12வது அதிகாரம் முதல் 3 வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அதில் கர்த்தர் ஆபிராமை நோக்கி, அந்த நேரத்தில் அவருடைய பெயர் ஆபிராம், கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இந்த பகுதியை நம்ம வாசிக்கும்பொழுது இந்த இடத்துல தான் ஆண்டவர் ஆபிராமை அழைக்கிற அந்த பகுதியை நம்ம பார்க்குறோம். இந்த ஆபிராமுக்குடைய பின்னணியை நம்ம கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா, ஆபிராம் அவருடைய மனைவி சற்று வயது முதிர்ந்தவர்களாக தான் இருந்தாங்க இந்த காலகட்டத்தில். ஆனாலும் இன்னும் அவர்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. ஆபிரகாமுடைய தகப்பன் அவர் பார்த்திங்க அப்படின்னா, அவங்க எந்த இடத்துல அவர் தகப்பன் அவங்க எல்லாமே குடும்பமாக மெசொப்பொத்தேமியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியில் உள்ள ஊர் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு ஊரில் அவங்க என்ன செய்கிறாங்க, வாழ்ந்தாங்க. இதில் என்ன அப்படின்னா, ஆபிரகாம் வாழ்ந்த அந்த மெசொப்பொத்தேமியா அப்படிங்கிற அந்த பகுதியில் அவங்க எல்லாருமே விக்கிரகங்களை வழிபடக்கூடிய நபர்களாக இருந்தாங்க. ஏன், ஆபிரகாமுடைய தகப்பன் கூட ஒரு விக்கிரகத்தை வழிபடக்கூடிய ஒரு நபராகத்தான் இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதாகமத்தில் பார்க்குறோம். இந்த இடத்துல ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல பேசக்கூடிய இந்த சம்பவம், இதை நம்ம கொஞ்சம் கவனமாக கவனிக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ உன்னுடைய வீட்டை விட்டு, உன்னுடைய ஊரை விட்டு, உன்னுடைய இனத்தை விட்டு, உன்னுடைய மக்களை விட்டு, குடும்பத்தை விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருமைப்படுத்துவேன் சொல்ல. இந்த இடத்துல ஜாதி அப்படிங்கிற வார்த்தை கேஸ்ட் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை, மாறாக இனம் அப்படிங்கிற அர்த்தம். ஓகேவா, நான் உன்னை பெரிய இனமாக்கி அப்படின்னு சொல்லி தான் அந்த இடத்துல சரியான விதத்தில் மொழிபெயர்த்திருக்கணும். இனம். உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த இடத்துல அந்த ஆசீர்வாதம் அப்படிங்கிற வார்த்தையை கவனிக்கணும். ஏன்னா பெரும்பாலும் நம்ம ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி பார்த்த உடனடியாக நம்முடைய மனசில் என்ன வரும் அப்படின்னா, பொருளாதார ஆசீர்வாதம் தான் நமக்கு வரும். ஆண்டவர் ஆசீர்வதித்தார் அப்படின்னு உடனே ஆண்டவர் நிறைய பணம் கொடுப்பார், பொருள் கொடுப்பார் அப்படிங்கிற எண்ணம். ஆனால் அந்த இடத்துல ஒரு சிக்கல் இருக்குது. என்ன அப்படின்னா, அங்கே ஆபிரகாம் பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே மிகப்பெரிய ஒரு செல்வ சீமானாக தான் இருக்கிறார். அவருக்கு எந்த விதத்துலையும் பொருளாதார ரீதியாக ஒரு குறையுமே கிடையாது. ஸோ பொருளாதார ரீதியாக ஒன்றுமில்லாத ஒரு நபரை ஆண்டவர் கூப்பிட்டு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்ல, ஏற்கனவே பொருளாதார ரீதியாக அவர் பெரிய செல்வ சீமானாக தான் இருக்கிறார். ஒரு மல்டி மில்லியனர் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நபர் இடத்துல தான் போய் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த இடத்துல பொருளாதார ரீதியான ஒரு ஆசீர்வாதம் அப்படிங்கிறது ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா ஏற்கனவே அது அவங்ககிட்ட நிறையவே இருக்குது. ஆனால் அந்த இடத்துல ஆசீர்வாதம் சொல்லி ஆண்டவர் குறிப்பிடுறது எதை குறிப்பிடுறார் அப்படின்னா, ஆண்டவர் இந்த ஆபிராம் என்கிற நபரை தெரிந்து கொண்டு இவருடைய சந்ததியிலே ஆண்டவர் இந்த மனுக்குலத்தை மீட்பதற்காக வாக்கு பண்ணி இருக்கிற அந்த மேசியாவை வர வைக்க போகிறார் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் குறிப்பிடுகிறார். அதாவது இந்த இடத்துல அழைப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இது எல்லாமே யாருக்குள்ளே முழுமையான ஒரு அர்த்தம் கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே தான் என்ன செய்யும் அப்படின்னா, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லும் பொழுது அது எதை பற்றி சொல்லப்படுது அப்படின்னா, உன்னுடைய வம்சத்திலே பிறக்க போகக்கூடிய மேசியாவாகிய கிறிஸ்துக்குள்ளாக இந்த உலகத்தில் எல்லா மக்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அந்த ஆசீர்வாதம் அப்படிங்கிறது கிறிஸ்துவோடு தொடர்புடையது, அவருடைய ரட்சிப்போடு தொடர்புடையது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அதாவது ஆண்டவர் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் ஆதாமுக்கு ஏவாளுக்கும் ஒரு வாக்கு கொடுத்தார். பாவத்திலே விழுந்து விட்ட மனுக்குலத்தை மீட்பேன் அப்படிங்கிற ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தார். ஆண்டவர் அந்த வாக்கு தத்தத்திலே உண்மை உள்ளவராக இருக்கிறார். நமக்கு ஒருவேளை அந்த நடக்கிற சம்பவங்களெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தை மறந்துட்டாரோ அப்படின்னு சொல்லி தோணலாம். அது என்ன நடக்குது அப்படிங்கிறதே புரியாமல் இருக்கலாம். ஆனால் உண்மையிலே ஆண்டவர் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் ஒவ்வொன்றாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி அந்த செயல்படுத்துகிற விஷயத்தில் ஆபிரகாம் அப்படிங்கிற அந்த குடும்பத்தை அவர் அழைத்து இவ்விதமாக பயன்படுத்துவதும் அந்த மிகப்பெரிய அந்த மேன்மையான திட்டத்தினுடைய ஒரு பகுதி அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ளணும். இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு என்ன செய்கிறாரு, அழைக்கிறாரு. அப்போது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு உண்மை என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஆபிரகாமுக்குள்
சகல இன மக்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க கிறிஸ்துவுக்குள் எல்லா மக்களும் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய அந்த சூழலை ஆண்டவர் அங்கே உருவாக்குறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அங்கே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஆபிரகாம் வந்து தேவனை நம்பி அங்கே கீழ்ப்படியறது நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை, அது மட்டும் இல்லாமல் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சூழ்நிலையில் வாழ்கிறாரு. ஆனாலும் கூட ஆண்டவருடைய வார்த்தை மேலே நம்பிக்கை வைத்து அந்த நம்பிக்கை, கடவுள் சொன்னதை நம்பினார் அவர். நீ போ, உன்னை நான் பெரிய ஒரு இனக்குழுவாக நான் மாற்றப் போகிறேன், உனக்கு ஒரு நிலப்பகுதியை நான் கொடுப்பேன், அதெல்லாம் சொல்லும் பொழுது அங்கே ஆபிரகாமுக்கு குழந்தையும் இல்லை, ஒரு கம்ஃபர்டபுளான சூழ்நிலையும் இருக்கிறாரு. ஆனாலும் கூட ஆண்டவருடைய வார்த்தை மேலே அவர் வைத்த அந்த நம்பிக்கை அவருக்கு வந்து கடவுளுக்கு கீழ்ப்படியக்கூடிய அந்த கீழ்ப்படிதலுக்குள்ளாக அவரை நடத்தியது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பின்னால் பார்க்கும்போது ஆபிரகாம் கடவுள் மேல் வைத்த அந்த விசுவாசம் அவருக்கு நீதியாக கருதப்பட்டது அப்படிங்கிறது என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம். மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு உண்மை என்னென்னா, ஆபிரகாம் கடவுள் சொன்னபடியே தன்னுடைய அந்த ஊரிலிருந்து, தன்னுடைய பகுதியிலிருந்து அவர் பிரயாணப்பட்டு கடவுள் சொல்வதாக சொன்ன அந்த இடத்துக்கு போகிறாரு. அவர் கூட லோத்து எல்லாம் கூட சேர்ந்து என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சூழ்நிலையிலிருந்து விசுவாசத்தின் நிமித்தமாக ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு வாழ்க்கைக்குள்ளே அவர் போகிறத நம்ம பார்க்குறோம். ஒரு சௌகரியமான ஒரு வாழ்க்கையிலிருந்து அந்த விசுவாசத்தின் நிமித்தம் கடவுள் மேல் வைத்த அந்த நம்பிக்கை, கடவுளுடைய வார்த்தை மேல் அவர் வைத்த அந்த விசுவாசத்தின் நிமித்தம் ஒரு அசௌகரியமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக, கூடாரங்களிலே வசிக்கக்கூடிய ஒரு நிலையிலே, தொடர்ந்து பிரயாணப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளாக அவர் போகிறத நம்ம பார்க்குறோம். ஆபிரகாம் கடவுள் மேலே விசுவாசம் வைத்திருந்தார் அப்படிங்கிறது பல்வேறு சூழல்களில் நமக்கு தெரியுது. அவர் அவருடைய வாழ்க்கையில் அந்த விசுவாசம் இருக்கிறது அப்படிங்கிறத பல சூழல்களில் அவர் கிரியையில் காட்டினார். முதலாவது இதை பார்த்தோம். அடுத்ததாக ஆபிரகாம் தன்னுடைய சகோதரனுடைய மகனாகிய லோத்து 2 பேரும் சேர்ந்து பயணித்து போகிறத நம்ம பார்க்குறோம். அவங்க 2 பேருமே மிகப்பெரிய ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறாங்க. அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன். 2 பேருமே மிகப்பெரிய ஐஸ்வர்யவான்கள். அந்த நாட்களில் சொத்து அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கால்நடைகள், அதிகமான கால்நடைகள் அவங்க 2 பேருக்குமே இருக்குது. அதனால் அவங்க ஒரே இடத்துல அவங்களால என்ன செய்ய முடியலை அப்படின்னா, அந்த கால்நடைகள் எல்லாம் அதுக்கு தேவையான உணவு தண்ணி எல்லாத்தையும் அவங்க இருக்கக்கூடிய அந்த இடத்தால் ப்ரொவைட் பண்ண முடியலை, அவ்வளோ தேவைப்படுது. அப்படிப்பட்ட நிலையில் ஆபிரகாமுடைய வேலைக்காரர்களுக்கும் லோத்தினுடைய வேலைக்காரர்களுக்கும் இடையிலே கொஞ்சம் சண்டை மோதல் உருவாகிறது நம்ம பார்க்குறோம். இந்த நிலையில் ஆபிரகாம் என்ன செய்கிறார் அப்படின்னு லோத்தோடு பேசுகிறாரு. நம்ம எல்லாரும், நம்ம உறவினர்கள், நம்ம சகோதரர்கள், நம்ம சண்டையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை அந்த இடத்துல செய்கிறாரு. அந்த இடத்துல ஆபிரகாம் என்ன செஞ்சுருக்கலாம் அப்படின்னா, ஆபிரகாமோட கம்பேர் பண்ணும்போது லோத்து மிகவும் இளையவர். அப்போது இந்த மாதிரி நீ பண்ணாத, என்னையை விட்டு நான் தான் இந்த இடத்துல இருப்பேன், நீ வேற ஒரு இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கலாம் அப்படின்னா, ஆபிரகாம் லோத்தை விரட்டி விட்டுருக்கலாம். அல்லது அவர் கட்டளை கூட கொடுத்துருக்கலாம், நீ இங்கே இருக்கக்கூடாது, நீ அந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல ஆபிரகாம் தெரிந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பை லோத்துக்கு கொடுக்குறார். ஆபிரகாம் கடவுள் மேலே இருந்த அந்த நம்பிக்கையினால், நீ முதலாவது தெரிந்துடு, நீ எந்த இடத்துக்கு போகணுன்னு சொல்லி ஆசைப்படுறியோ அந்த இடத்துக்கு நீ போகிற இடத்துக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் லோத்துக்கு தெரிந்தெடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பை கொடுக்கறது நம்ம பார்க்க முடியும். அந்த இடத்துல லோத்து தன்னுடைய வாழ்க்கையை குறித்தும் தன்னுடைய சௌகரியத்தை குறித்தும் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறத குறித்து தான் அதிகமான அக்கறை அங்கே லோத்துக்கு இருந்ததை கவனிக்கிறோம். அதனால் லோத்து பார்க்கும்போது மிக எங்கே போனால் தன்னால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்த பார்க்குறாரு. சோதோம் கொமோரா அது பகுதி பக்கத்தில் பார்க்கும்போது நம்ம வேதாமத்தில் பார்க்குறோம், அந்த இடம் ஏதேன் தோட்டம் மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப செழிப்பான ஒரு இடமாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல அங்கே போனால் நாம் நல்லா வாழ முடியும் அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையில் அவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு முடிவை எடுத்து அந்த பகுதிக்கு நோக்கி போகிறத பார்க்க முடியும். ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவர் தன்னுடைய சௌகரியத்தினுடைய அடிப்படையில் ஒரு முடிவை எடுக்காமல் கடவுளுடைய வாக்கு தத்தத்தின் மேல் நம்பிக்கை வைத்தவராக அந்த அடிப்படையில் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே முடிவுகளை எடுக்கிறது என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம். அப்போது ஆண்டவருடைய வார்த்தையை முழுமையாக நம்பின ஆபிரகாமுக்கு விட்டு கொடுப்பது ரொம்ப எளிதான ஒரு காரியமாக இருந்தது. ஏன்னா ஆண்டோடைய வாக்கு தத்தத்தை ஆபிரகாம் நம்பினார். லோத்து ஆண்டு மேலே நம்பிக்கை உள்ளவராக தான் இருந்தார். ஆனாலும் கூட உண்மையான வாக்கு தத்தத்தை பெற்ற ஆபிரகாமோடு கூட
எந்த கஷ்டத்தினாலும் வந்து ஏதோ ஒரு விதத்தில் அவரோடு கூட பயணிப்பது தான் சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு பதிலாக அவர் வந்து ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கையை வந்து அவர் தெரிந்தெடுத்து அந்த பகுதியில் வந்து போனதை வந்து நம்ம பார்க்குறோம். அதனுடைய விளைவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அதை பின்னாடி இன்னொரு பாடத்தில் வந்து நம்ம பார்ப்போம். இதில் ஆண்டவர் ஆபிராம் என்கிற நபரை எதற்காக தெரிந்தெடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, எப்பொழுதுமே வேதாகமத்தில் நாம் புரிந்து கொள்கிற ஒரு உண்மை என்னென்னா, தேவனுடைய தெரிந்தெடுப்பு அவர் உண்மை உள்ளவர் என்பதை காட்டுகிறதே தவிர ஒருபொழுதும் தெரிந்தெடுக்கப்பட்ட நபர்களுடைய மேன்மையை காட்டுவதில்லை. எப்பொழுதுமே ஆண்டவர் எந்த ஒரு நபர்களையும் அவருடைய கிருபையினுடைய அடிப்படையினால் மட்டும்தான் தெரிந்து கொள்கிறார். எந்த மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சிறப்பு தகுதியினால் தெரிந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். இரண்டாவது, நம்முடைய தீர்மானங்களை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன்னா நம்முடைய பார்வையிலே நலமாக தோன்றுகிற அனைத்தும் நமக்கு உகந்ததல்ல. எப்பொழுதுமே ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் வைக்கிற நம்பிக்கையினுடைய அடிப்படையிலே நம்முடைய முடிவுகள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதோட ஆபிரகாமுடைய அவர் எடுத்த தீர்மானங்களிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான உண்மை என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்வில் நாம் எடுக்கிற எல்லா தீர்மானங்களிலும் நம்முடைய விசுவாசம் வெளிப்பட வேண்டும். நம்முடைய நம்பிக்கை அந்த தீர்மானங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளணும். கடைசியாக ஆண்டவரை நம்பக்கூடிய பிள்ளைகள் எந்த ஒரு தயக்கமோ பயமோ விரக்தியோ இல்லாமல் விட்டு கொடுப்பாங்க. ஆண்டவரை நம்பக்கூடிய பிள்ளைங்களுக்கு விட்டு கொடுப்பது அப்படிங்கிறது எப்போவுமே எளிதான ஒரு விஷயமாக இருக்கும். நம்ம தொடர்ந்து இனி வரக்கூடிய பாடங்களில் இவங்களுடைய வாழ்க்கை மூலமாக நடக்கக்கூடிய சம்பவங்கள்லேருந்து ஆண்டவரை பற்றியும் ஆண்டவர் எவ்வண்ணம் தான் மனுக்குலத்துக்கு கொடுத்திருந்த அந்த வாக்கு தத்தத்தை தொடர்ந்து அற்புதமாக நிறைவேற்றுகிறார் அப்படிங்கிறது குறித்து நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.